நண்பர்களே, இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி போட்டு நம்ம காம மாமா அடி பொழந்து எடுத்துட்டு இருக்காப்ல. நம்ம பாருக்கான மொத்த கேம் ஸ்ட்ராட்டஜியுமே மாமா அடிச்சு உடைச்சு பேசிட்டு இருக்காப்ல. அது பார்க்க நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. ஏன்னா மாமா ஒரு மாதிரி ரகட் மோடுக்கு போயிட்டு இருக்காப்ல. மாமா பேசுற பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. ஆனா என்ன பேசுற டைமிங் தான் ரொம்ப தப்பா இருக்கு. மாமா இந்த விஷயத்தெல்லாம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாருன்னா மாமாக்கு பயங்கரமான சப்போர்ட் கிடைச்சிருக்கும். பாரு ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க, பாரு காணாமே போயிருப்பாங்க. ஆனா மாமா இத்தனை நாட்கள் நல்லா பழகிட்டு, இத்தனை நாட்கள் நல்லா பேசிட்டு, இத்தனை நாட்கள் நல்ல ஹோப்பை கொடுத்துட்டு சடனா இப்போ வந்து இல்ல நீ பண்ணது தப்பு, எனக்கு டிராமா இருக்கு, நீ இப்படி பண்ணிருக்க கூடாது, நீ இப்படி பேசியிருக்க கூடாது, இதுக்கப்புறம் எனக்கு நீ வேண்டாம், பேபின்லாம் கூப்பிட்டா வாய் அடிச்சு உடச்சிருன்னு சொல்றதுலாம் ரொம்பவே தப்பா இருக்கு. ரொம்பவே தப்பா இருக்கு. இது ஆக்சுவலா பாருக்கு தான் சப்போர்ட்டிவா போகும் ப்ரோ. இது ஆக்சுவலா பாருக்கு தான் சப்போர்ட் ஆகும். சிம்பிளா சொல்லிட்டா இதுவும் பாருக்கான ஒரு வகையா ஸ்ட்ராட்டஜி தான். பாரு யோசிச்சது என்ன, அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மா கிட்ட போயிட்டு அம்மா அவன் தான் என்ன மயக்கிட்டான், அவன் தான் ஆசை வார்த்தைகளை பேசி என்ன ஒரு மாதிரி இழுத்துட்டு போயிட்டாமா, என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா நான் தெரியாம பண்ணிட்டமான்னு சொல்லிட்டு அழுது உருண்டு அங்க ஒரு பிளேம் கேம் ஆட தான் ட்ரை பண்ணாங்க. அதை நம்ம காமு கண்டுபிடிச்சிட்டாப்ல. ஆனா கண்டுபிடிச்ச காமு இப்படி வெடிக்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னா பாருக்கு சிம்பத்தி ஓட்டா மாறிடும். இப்போ பாரு என்ன பண்ணுவாங்க, ஒரு முக்கில் போய் உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதை பார்க்க மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணு கரெக்டான ஃபீலிங்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்து காமு இதுக்கு தேவையில்லாம ரியாக்ட் ஆகுறாப்ல. அப்ப காமு மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அது மொத்தமா காமுக்கு நேரா திரும்பிடும். பாருக்கு வந்து பயங்கரமான சிம்பத்தி ஓட்டு வர ஆரம்பிச்சிடும். வீட்டுக்குள்ள அடிச்சு பேசுறாரு ப்ரோ, பார்க்கவே நல்லா இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் அடிச்சு பேசியிருக்காப்ல, என்னென்ன விஷயத்த பேசியிருக்காப்ல, எதுக்கு மாமா இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்காப்ல, யாரெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி யாருக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காப்ல, எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாம். இதுல வினோத் ஒரு பாயிண்ட் சொன்னார் ப்ரோ. வினோத்துக்கான பாயிண்ட் தான் நம்ம அக்காக்கான கேமை வினோத் ஒரே பாயிண்ட்ல உடைச்சாப்ல. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்துடலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல மாமா பொறுத்தவரை என்னன்னா, ஓகே நம்ம பேசிட்டோம் பழகிட்டோம், ஏதோ தப்பு பண்ணிட்டோம், எல்லாம் ஓகே தான். இந்த விஷயத்த வெளியே போய் பேசினா என்ன, இங்கே தான் பேசணுமா? இங்க ஆல்ரெடி பேசி ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. இங்க பேசி வெளியே இந்த விஷயம் எப்படி போயிருக்கும் நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது திரும்பி உங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து இங்க உட்கார வச்சு நீ பேசினா அது தப்பா தானே போகும். அப்ப வெளியே போய் பேசலான்னு சொல்லிட்டு காமு ஸ்டாண்ட் எடுக்காப்ல. ஆனா பார்வை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இங்க நான் எங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த பேசி ஆகணும், இங்க தான் நான் பேசுவேன், இங்க எங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பாரு சொல்றாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் காமுவை பொறுத்தவரைக்கு இந்த விஷயத்த தொடரணும். ஆனா வெளியே போய் ரொம்ப டீட்டெயிலா பேசி அம்மா வந்து சண்டையை போட்டாலும் அதை சமாளிச்சு கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு காமு யோசிக்கிறாப்ல. ஆனா பார்வை பொறுத்தவரைக்கு நான் இங்கே தான் பேசுவேன், இங்கே எனக்கான பேரை சரி பண்ணிடுவேன், அது நீ நாசமா போனாலும் சரி, நீ அந்த ஒளிஞ்சு போனாலும் சரி எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் எங்க அம்மா கிட்ட எனக்கான பேரை காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு அக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுலதான் மாமா டென்ஷனா உடஞ்சிட்டு இருக்காப்ல. இதுல மாமா சொல்ற விஷயம் என்னன்னா, எனக்கு டிராமா இருக்கு, எனக்கு இப்போ நம்ப முடியல, எனக்கு ஆல்ரெடி நிறைய டிராமா இருக்கு, இதுக்கு முன்னாடி தண்ணி பழத்து கூட சேர்ந்துட்டு என்னை பத்தி தப்பா பேச நான் பேட் டச் பண்ணல நீ சொன்ன, நான் எங்க பேட் டச் பண்ணேன்? தண்ணி பழத்து கூட சேர்ந்துட்டு நீ அப்படி பேசுறனா உங்க அம்மா வரும்போது என்னென்ன பேச சொல்லி கண்டிப்பா உன்னை காப்பாத்திக்க நீ என்ன வேணா பேசுவேனா, உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு மாமா சொல்றாப்ல. இங்க நம்ம அமித் சொம்ப தூக்கிட்டு வந்தாச்சு. இங்க போடுற காமு அவங்க ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிடா, அவங்க கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்கடா, அந்த பொண்ணு பாவண்டா ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலில இருந்து வந்திருக்கு, அப்ப எல்லா விஷயத்தையும் யோசிக்க தான்டா செய்யன்னு சொல்லிட்டு அமித் சொம்ப தூக்கிட்டு வரப்பல. நோ, நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கறேன், ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலில இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது அக்கா உருட்டிட்டு இருக்காங்க, என்ன அளவு அக்கா சும்மா உருட்டிட்டு இருக்காங்க. அப்படி வந்த பொண்ணு எதுக்கு நான் அண்ணன் சொன்ன பையனை 2வது வாரமே பேபின்னு சொல்லி கூப்பிட்டு சுத்திட்டு இருக்கணும்? இல்ல நான் தெரியாம கேட்கிறேன், 2வது வாரமே பேபி ஏ காமு வாடா அப்படி சொல்லி கெட்டி அணைச்சிட்டு சுத்துறாங்கன்னா எந்த வகையில நீங்க ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்லுவீங்க? ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னா கொஞ்சமாச்சும் பயம் இருக்கணும். ஆனா அக்கா கிட்ட பயமே இருந்த மாதிரி இல்லையா? சோ மாமா இதுல தேவையில்லாம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. இதுல வினோத் ஒரு பாயிண்ட் வைக்கிறாப்ல. வினோத் வைக்கிற பாயிண்ட் என்ன தெரியுமா? இங்க பாரு, விடு 2 பேரும் விடுங்க, எல்லாம் விடு, அவங்க அம்மா வரட்டு, வந்து பேசட்டு, இருக்கட்டு, ஜாலியா சுத்தட்டு, எல்லாருக்கிட்டே பேசட்டு, அவங்க அம்மாவை ஃப்ரீயா விடுங்க, நீங்களே இந்த பாயிண்ட் எடுக்காதீங்க. ஒருவேளை அவங்க அம்மாவா வந்து அந்த பாயிண்ட் எடுத்தா அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க, நீங்களா போய் அந்த விஷயத்த சொல்லாதீங்க. நீங்களே சொல்லாம இருந்தீங்கன்னா அம்மா பெருசா கேட்க போறது இல்ல. அம்மா ஜாலியா வரட்டு, எல்லார்ட்டையும் பேசட்டு, கமாதின்ட்ட கூட பேசுவாங்க, என்னடா தம்பி நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க, நல்லா இருக்கேன் ஆன்ட்டின்னு சொல்லு, முடி அப்படியே விடு. அம்மா அந்த டாபிக் எடுத்தா மட்டும் நீங்க பேசுங்க, இல்லன்னா நீங்க பேசாதீங்கன்னு சொல்லி வினோத் சொல்றாப்ல. ஆனா பார்வை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எனக்கான விஷயத்த நான் சொல்லணும், எனக்கான விஷயத்த சொல்லணும்னு சொல்றாங்க. இதை தான் நம்ம காமும் சொல்றாப்ல. பாரு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க ப்ரோ, அவங்க பேரை காப்பாத்திக்கணும், அதுக்கு காமு அழிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை தான் வினோத் சொல்றாப்ல, அம்மா கேட்கலன்னா நீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா பாரு என்ன சொல்றாங்க, நான் பேசிதான் தீர்வேன்னு சொல்லி சொல்றாங்க. இங்கே பாருக்கான கேம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? இங்கே பாருக்கான கேம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? பாரு காம முடிச்சு விட்டுட்டு அவங்களுக்கான பேரை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. இதுல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம காமு டென்ஷன் ஆயிட்டு என்ன சொல்றாருன்னா, நீ எனக்கு ஏகப்பட்ட டிராமா கொடுத்துருக்க,
எவ்வளவு டிராமா கொடுத்துருக்க தெரியுமா? தண்ணி பழம் என்ன பத்தி எவ்வளவு பேசினார் தெரியுமா? நீ அவ்வளவு விஷயத்த பேசி வச்சிருக்க. எனக்கு அதெல்லாம் நீ என் மைண்டுக்குள்ள டிராமாவா இருக்கு. அந்த டிராமாவெல்லாம் அரோரா தான் ஹீல் பண்ணா. அரோராட்ட உட்காந்து பேசும்போது அவ தான் என்ன ஹீல் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அரோராக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டாரு. அதை பார்த்து எனக்கு செம சிரிப்பு ப்ரோ. அரோரா தான் எல்லாத்தையும் ஹீல் பண்ணான்னு சொன்னேன். பாரு மூஞ்சி செத்து போச்சு. உடனே பாரு என்ன உன்னோட ட்ராமா ஹீல் பண்ணா, உன்னோட ட்ராமாவை ஹீல் பண்ணியிருக்கானா, எனக்கு அவ ட்ராமா கொடுத்துருக்கான்னு சொல்லி அக்காவுன்னு சொல்றாங்க. உனக்கு எங்கக்கா அவ ட்ராமா கொடுத்தா? நீ தானக்கா அவளுக்கு போய் ட்ராமா கொடுத்துட்டு இருந்த. சத்தியமா தெரியல ப்ரோ. அக்காக்கான நாடகம் என்ன வகையான நாடகம்னே புரிய மாட்டேங்குது. இதுல காமு ஃபுல்லா அரோராக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாப்ல. அவ தான் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு போய் தான் நான் உனக்கு பல இடத்துல வந்து பேசிட்டு இருந்தேன். இருந்தாலும் நீ நிறைய விஷயம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி அப்புறம் சமாதானம் ஆயிட்டாங்க. 2 பேரும் சமாதானமாயி வீட்டுக்குள்ளே போயாச்சு. ஓகேவா? ஆனா இருந்தாலும் மாமாக்கு அந்த விஷயம் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. மாமா உள்ள போனதுக்கு அப்புறம் கூட பாருகிட்ட சொல்லிட்டே இருக்காப்ல, பாரு நீ பேசவே விட மாட்டேன், அதனால தான் இவ்வளவு கோவப்பட்டு நான் பேசிட்டேன், பார்த்துக்கோ, மன்னிச்சுக்கோ, பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்து, நீ நிறைய ட்ராமா கொடுக்கதான் செஞ்சிருக்க, அது இருந்தாலும் அந்த பேட் டச் மேட்டர் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு காமு மாமா அந்த பேட் டச் மேட்டர் எடுக்கிறாப்ல. அப்ப அந்த இடத்துல நம்ம பாரு மன்னிப்பு கேட்கறாங்க. அந்த பேட் டச் மேட்டர் நான் தெரியாம பேசிட்டேன்டா, நான் எப்படி பேசுறேன்னு எனக்கே தெரியல, நான் தெரியாம பேசிட்டு, நான் உண்மையாவே நான் ஃபீல் பண்ணி பேசல, நான் அந்த இடத்துல தெரியாம பேசிட்டேன்னு சொல்லிட்டு அக்கா ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கறாங்க. இங்க இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அக்கா அந்த இடத்துல பேட் டச் நான் தெரியாம பேசுறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறாங்க. அப்ப காமு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இறங்கி போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாப்ல. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது ரிட்டன் அந்த டாபிக் பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது காமு மாமா டென்ஷன் ஆகி திரும்ப அரோராவை எடுத்துட்டு வரக்கூடாது, அரோரா விஷயம் முடிஞ்சு போச்சு, அது ட்ரையாங்கிள் கான்செப்ட்லாம் இப்ப இல்ல, அதெல்லாம் காலி, திரும்ப அதை எடுத்துட்டு வராத, அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னும் உன்னை பார்த்தா எனக்கு பயமா தான் இருக்கு, நீ எப்ப என்ன முடிச்சு விடுவேன்னு தெரியல, எனக்குள்ள அந்த ட்ராமா இருக்கதான் செய்யுது, அதனால நான் சொல்லதான் செஞ்சேன், வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு மாமா ரூடா அவருக்குள்ள இருக்க விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அங்க திரும்ப நம்ம அக்கா என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரே உன் ஃப்ரெண்டுக்கே சப்போர்ட் பண்ணு, எப்ப பார்த்தாலும் நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ, அவ கூட இருப்போ, என்னமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அக்கா வந்து மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசணும்னு மாமா டென்ஷன் ஆயிட்டாப்ல. மாமா டென்ஷன் ஆகி, நீ மட்டும் என்ன பண்ண, நீ தண்ணி பழத்து கூட சேர்ந்து நான் அசிங்கமா தானே பேசணும்னு சொல்லிட்டு திரும்ப தண்ணி பழம் டாபிக் எடுத்தாச்சு. அந்த இடத்துல தான் அக்கா தெரியாம மாட்டிக்கிட்டாங்க. அந்த இடத்துல அக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்க பாருடா, அந்த பேட் டச் மேட்டர் வந்து நான் சொன்னேன், எனக்கு தோணுச்சு, நான் சொன்னேன், அந்த டைம்ல எனக்கு தோணுச்சு, அதனால நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன்னு சொல்லி சாரி கேட்டாங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஆனா திரும்பி உட்கார்ந்து பேசும்போது எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு, அதனால சொன்னேன்னு சொல்லிட்டாங்க. இதுலதான் காமு திரும்பி டென்ஷன் ஆயிட்டாரு. பாத்தியா இப்ப கூட நீ என்ன பண்ற பாத்தியா, ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுட்டு திரும்ப என்ன சொல்ற, எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு சொல்ற, அப்ப நான் உன்னை பேட் டச் பண்ணனான்னு சொல்லிட்டு மாமா டென்ஷன் ஆயிட்டாரு. இங்க புரியுது அக்காக்கு அந்த கேம் உங்களுக்கு புரியுதா? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் நான் தெரியாம பண்ணேன் சாரிங்கிறாங்க, 5 நிமிஷம் கழிச்சு இந்த பக்கம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு, அதனால சொன்னேன்னு சொல்றாங்க. இதான் நானும் சொல்றேன், அக்கா ரொம்ப ஈஸியா காம மாட்டி விட்டு தப்பிச்சிருவாங்க. இது காமுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா காமு எஸ்கேப் ஆகிற டைமிங் தான் தப்பு. இவ்வளவு நாட்கள் ஹோப்பை கொடுத்துட்டு இப்ப எஸ்கேப் ஆகும்போது கண்டிப்பா காமுக்கு தான் நெகட்டிவ் ஆகும். அதுல ஒரு கட்டத்துல காமு டென்ஷன் ஆகி சாப்பாடு நான் தள்ளி விட்டுட்டு எனக்கு சாப்பிடவே வேண்டாம்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி போயிட்டாப்ல. திருப்பி நம்ம சொம்பு அமித்து வராப்ல. சொம்பு கிட்ட சொல்றாப்ல, இங்க பாத்துக்கோ சொம்பு, இவ்வளவு நேரம் என்ன பேசியிருந்து திரும்ப அவ சொல்றா பாரு, எனக்கு தோணுச்சு அதனால தான் சொன்னேன்னு சொல்றா, நீயே பேசுன்னு சொல்லிட்டு மாமா டென்ஷன் ஆகி போறாப்ல. அந்த இடத்துல நம்ம அக்கா, பேபி இங்க வா பேபி, நம்ம பேசலாம் பேபி, இங்க வா பேபின்னு சொல்லிட்டு அக்கா கூப்பிடுறாங்க. திரும்ப தனக்கான வலைக்குள்ள விழ வைக்க ட்ரை பண்றாங்க. மாமா அந்த இடத்துல ஏய் பேபி இப்படின்னு சொன்னா வாயெல்லாம் உடைச்சிடும் அப்படின்ட்டாரு. சார் ரைட்டு, அண்ணன் ரெட் கார்டு வாங்காம இந்த வீட்டை விட்டு போக மாட்டாரு போலயே, ஏன்னாடி கொடுமை பண்ணிட்டு இருக்க, வாயை கட்டுப்படுத்தியா, பேபின்னு சொன்னா வாயையே உடைச்சிருவேன், அது உனக்கு தான் நெகட்டிவ். இதுல பார்வை நீ எக்ஸ்போஸ் பண்ற, ஓகே பார்வை வந்து உன்னை பத்தி தப்பா பேசியிருக்காங்க, தப்பா பேசுவாங்கன்னு பயப்படுற, அதே மாதிரி அவங்களுமே டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, மாத்தி பேசுறாங்க, எல்லாம் ஓகே, உனக்கான வாய் வார்த்தைகள் இருக்கு, அதுல நீதான் மாட்டு. அதுல மாமா டென்ஷனை கத்தி விட்டு அவட்டு நடந்து போயிட்டாப்ல. அக்கா உடனே ஒரு மாதிரி வெளியிலுமா நடந்து போயிட்டு ஒரு மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்காங்க. மாமா சொல்லிட்டாப்ல, இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத, என் பக்கத்துல வந்துடாத, இதுக்கப்புறம் எதுவுமே தேவையில்ல, சரியா கிளம்பு, நீ இதுக்கப்புறம் என் பக்கத்துல வராத, நான் எங்க உன்னை பேட் டச் பண்ண சொல்லு, எங்க உன்னை பேட் டச் பண்ண, எப்ப பேட் டச் பண்ண, ஒரு பொண்ணை நான் உரிமை இல்லாம தொடவே மாட்டேன், அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது, நீ என்ன வந்து தப்பா காமிக்க நினைக்காத, அவ்வளவுதான், பாத்துக்கோ, வேற கமாருதினை பாப்பேன்னு சொல்லிட்டு மாமா ஒரு மாதிரி ரக்கடா பேசுறாப்ல. அதை பேசுறது கேட்க நல்லா தான் இருக்கு, டைமிங் ரொம்ப தப்பா இருக்க, ரொம்பவே தப்பா இருக்க. 2-3 வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி உடச்சி பேசியிருந்தீங்கன்னா பாருக்கான கேம் ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிருக்கும்ல, பார்வை மொத்தமா முடிச்சு விட்டுருக்கலாம்ல. இத்தனை நாட்கள் ஹோப் கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன், வீட்டுல வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு கடைசி நேரத்துல வந்து எனக்கு ட்ராமா இருக்கு அப்படின்னா தெரியலண்ணே. இது என்ன வகை, இது வந்து நான் 2 தான் பாக்குறேன் ப்ரோ. மாமாவுக்கு பயம் வந்துச்சு, சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ,
2 பேருமே ஒரு கேமை போட்டாங்க ப்ரோ. 2 பேருக்கும் ஏதோ தேவைகள் இருந்திருக்கு. வீட்டுக்குள்ள தன் தேவையை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த தேவைக்கு பேர் வந்து காதல்னு வச்சிருக்காங்க. ஆனா 2 பேருமே வெளியே போன பிறகு கண்டிப்பா பிரிஞ்சுருவாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அக்காவை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கான பேர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அக்கா என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்குள்ளே தனக்கான பேரை சரி பண்ணிட்டு வெளியே போகணும்னு ட்ரை பண்றாங்க. காமோ பொறுத்தவரைக்கு அப்படியே விட்டுருவோம், அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே பிரிஞ்சிரும்னு சொல்லி அவர் இருக்காரு. ஆனா அக்கா இப்ப தனக்கான பேரை உள்ள சரி பண்ண ட்ரை பண்ணும்போது காமுக்கான பேர் அடி வாங்கிருமே சொல்லிட்டு காமு பயப்படுறாப்ல. பாரு என்ன பண்றாங்கன்னா தனக்கான பேரை சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி காமு பக்கத்துல வைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. காமு பக்கத்துல வச்சாதான் அக்காவால காமு மாட்டி விட்டு தப்பிக்க முடியும். இல்ல காமு தள்ளி போயிட்டாருன்னா அக்காவை காமு எக்ஸ்போஸ் பண்ணிடுவாப்ல. இதுதான் இங்க கேமே போயிட்டு இருக்கு. இந்த ஒரு ட்ரையாங்கிள் தான் அங்க சுத்திட்டு இருக்கு. மாத்தி மாத்தி சுத்திட்டு இருக்கு. மொத்தத்துல மாத்தி மாத்தி எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. இதுல காமு ரொம்ப ரூடா நடந்துக்கிறாப்ல. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இதுல மாமா கடைசியில் ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்லிட்டார். இது சாண்ட்ராட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. அவ என்னை பத்தி இப்படி தப்பா பின்னாடி பேசியிருக்கா. இவ்வளவு விஷயம் பேசியிருக்கா. அது மட்டும் இப்போ வந்து இருந்துட்டு சடனா ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி எங்க வீட்டுல அப்படி யோசிப்பாங்க, அப்படி யோசிப்பாங்க, இப்படி யோசிப்பாங்கன்னு சொல்றா. அப்ப முன்னாடியே தோணி இருக்கணும்ல. முன்னாடி தோணாம என்கிட்ட நல்லா பழகிட்டு என்கிட்ட நல்லா பேசிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ வந்து ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படின்னா என்ன கதைன்னு சொல்லிட்டு மாமா கேட்கறப்பல. சோ மாமாக்கான வருத்தம் கரெக்ட் தான். மாமாக்கான வருத்தம் கரெக்ட். ஆனா அக்கா எல்லாமே ஸ்ட்ராட்டஜியா தான் பண்ணாங்க அப்படிங்கிறது மாமாக்கு இப்பதான் புரிய வருது. இப்ப கூட பார்க்கலாம். அக்காக்கு வருத்தமே கிடையாது. அக்கா சும்மா ஒரு செகண்ட் அப்படி பேசிட்டு ஃபீல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் அமித்திர உட்காந்து ஜாலியா தான் பேசிட்டு இருக்காப்ல. அவரு ஜாலியா தான் சொல்லிட்டு இருக்காப்ல. இது எனக்கு தெரிஞ்சு வேற மாதிரி போய் முடிய போகுது. ஒண்ணு இது பாருக்கு மிகப்பெரிய ஓட்டுகளை வாங்கி கொடுக்கும். இல்லன்னா யாரோ ஒருத்தர் இந்த வீட்டோட வெளியே போயிருவாங்க இந்த வாரம். அதான் நடக்க போகுது. இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த